சுஹானா இத யாரோ ஒரு லாயர் கிட்ட பேசுனியா இல்லையா? லாயருக்கு அது வந்து உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அப்படின்னா ஏதோ ஒரு டிவோர்ஸ் லாயர் கிட்ட நீ பேசிருக்க. ஆமா, ஆனா நான் நமக்காக இல்ல வேற ஒருத்தருக்காக பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்ன ஏமாத்த வேற ஒரு கதையை ரெடி பண்றியா ஐஷான்? ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். இத பாரு சுஹானா, இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் ஐஷான். உன்னை பத்தின எல்லா உண்மைகளும் இப்ப எனக்கு தெரியும். தினம் என்கிட்ட ஆபீஸ்க்கு போறதா சொல்லிட்டு போற, ஆனா நீ ஆபீஸ்க்கே போறது இல்ல ஐஷான். போன் பண்ணா ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்ற, ஆனா நீ ஆபீஸ்ல இருக்கிறது இல்ல. இல்லன்னு மட்டும் போய் சொல்லாத. மிஸ்டர் பிஜ்லானி உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காரு. அவ்வளவுதானே பாக்க போற நீ? எவ்வளவு? அவளுக்காக பழம்லாம் வாங்கிட்டு போற, ரோஸ்லாம் வாங்குற. அது வந்து உனக்கு எப்படி இதெல்லாமே தெரியும்? ஏன்னா உன் பின்னாடியே வந்து அந்த கன்றவியை நான் பார்த்தேன். என்ன? நீ என் பின்னாடி வந்தியா? எஸ். மிஸ்டர் பிஜ்லானி மட்டும் சொதப்பாம இருந்திருந்தாருன்னா நீ யார பார்க்க போறன்னு பார்த்து உன்னை கையும் களமா பிடிச்சிருப்பேன். நீ மிஸ்டர் பிஜ்லானி கூட சேர்ந்து என்ன பின்தொடர்ந்து வந்தியா? ஆனா எதுக்காக சுஹானா? நீ மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா ஐஷான்? ஷட் அப். அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. யாருக்காக நீ என்னை விட்டு விலகுற? இதுவும் பேசாத சுஹானா. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா கூட பரவாயில்ல. நானும் உன் கூட பேச விரும்பல. and I no need to give you any explanation. Even I don't care ஐஷான். ஆனா நான் உன்னை அவ்வளவு லேஸ்ல விட மாட்டேன் ஐஷான். எங்கே எங்கே அந்த அக்பர் பேரரசர்? அவர் இந்த நாட்டுக்கு அரசராக இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. எங்கே அவர்? சரி இலேஷ், இஷிகாவை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அவளை கொண்டு போய் விட்டுடு. இளவரசர் சலீம் கிட்ட போய் சொல்லு, இஷிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஏண்டா உன்னால போக முடியாதா? ஓஹோ, இந்த போதும் நிறுத்துங்க. ரிஹர்சல் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல வாங்க, சாப்பாடு ரெடி. சின்ன மாமாவை கூப்பிடுங்க. போங்க. டேய் இலேஷ், போய் சீக்கிரம் சித்தப்பாவை கூட்டி வாடா. நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கல, சீக்கிரம் போ. அது சரி, நான் இங்க தயாராயிட்டு இருக்கேன்ல. டேய் நீ துர்ஜனோட ரோல் பண்றடா. எத்தனை லைன் இருக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க? ஆமா இலேஷ், அதுல 4 லைன் தான் இருக்கு. இந்நேரத்துக்கு ஸ்வீட்டி கூட அதை மனப்பாடம் பண்ணிருப்பா. ஐயோ, நான் துர்ஜனோட டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணல. நான் இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். நாளை காலையில இன்டர்வியூ இருக்கு. நிஷா, எனக்கு தலை சுத்துது. என்ன பிடிச்சிக்கே. நிஜமாவே நம்ம இலேஷ் இன்டர்வியூக்காக இப்பவே இவ்ளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானே. ஏய் சும்மா இரு ரஜினி. நம்ம இலேஷ் ஆர்பிஐ கவர்னர் ஆயிட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வருவான். நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்களேன். அப்புறம் இந்திரனா, சலீமோட ரோல் கிடைக்கும்னு ரொம்ப துள்ளாதீங்க. ரோல் கிடைச்சா நாடகத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் அடக்கி வாசிச்சா நல்லா இருக்கும்னே. போக போக பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கா அந்த பிஜ்லானி? வந்தாலும் கூட்டு கலவாணியா? எஸ். உங்களோட இந்த கண்ணாடி இம்போர்ட்டட் கண்ணாடி. இம்போர்ட்டட். எதுக்கு இந்த நடிப்பு பிஜ்லானி? சார், என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அதனாலதான் அந்த அப்படிலாம் வேஷம் போட்டு வந்தானா? ஆனா சுஹானா, அவ எதுக்காக ஏன் மேல சந்தேகப்படுறா? அவளால எப்படி அப்படிலாம் யோசிக்க முடியுது? சே. ஆனா சுஹானா கிட்ட நான் மறைக்கிற விதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். போதும், ஓவரா போயிட்டு இருக்க. நான் சுஹானா கிட்ட சோனாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறானா? சுஹானா கஷ்யபுக்கேவா? எவ்ளோ தைரியம் இவனுக்கு! மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? ஓகே ஃபைன், டிவோர்ஸ்க்காக என் கால விழுந்து உன்னை அழ வைக்கல. என்னோட பேரு